இன்னைக்கு ஞாபக மறதி பெரும் பகுதி பள்ளி குழந்தைங்களை பாருங்க. நான் நிறைய படித்தேன், ஆனால் என்னால் படிப்பு எழுதும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இளமை காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தால் தான் நம்ம வயசாக ஆக எல்லா அறிவுகளும் நமக்கு மேம்படும். இன்னைக்கு 30 வயசில் இருக்கிறவங்களும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, நிறைய ஞாபக மறதி. பெரும் பகுதி இந்த குழந்தைங்களுக்கு வச்சுங்களேன். இந்த ஞாபக மறதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ நம்ம டீச்சர் திட்டிடுவாங்களோ, அப்பா திட்டுவாரோ, நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சேன்னு பயந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வகையான ஒரு பொக்கிஷத்தை இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஒரு மருத்துவமாக சொல்ல போகிறேன். அதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது சரஸ்வதி மூலிகைன்னு சொல்லுவாங்க. வல்லாரையினுடைய இலையை சாரா எடுத்து 50 மில்லி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வல்லாரைன்னு சொல்லும்போதே அகத்தியர் சொல்றார், நல்லாரைக்கான வல்லாரை சாப்பிடுவோம். நல்லார் என்பவர் யாரு? நோயின்றி இருப்பவர்கள், மூளைத்திறனை அதிகமாக பெற்றவர்கள். அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குமா. அந்த கம்ப்யூட்டர் மாதிரி பேசிட்டே இருக்கான் பாருப்பா, அவனுக்கு எங்கேருந்து தான் அந்த அறிவு வருதுன்னே தெரில அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மூளைத்திறன் இருக்குமா. அந்த வல்லாரையை தொடர்ந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ இரத்தத்தில் இருக்கின்ற நச்சுநீர்கள் எல்லாம் வெளியேற்றி இரத்தத்தில் சிகப்பணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யுமா. மூளையின் நரம்பு செல்களில் அவர்களுக்கு இரத்தம் ஃப்ளூவாக நல்ல பரவுமா. அப்படி அந்த பரவுற மூளை நரம்பு செல்கள் எல்லாம் சுருங்கும் தன்மை இருந்தால் விரியும் தன்மையாக மாறுமா. அப்போ எல்லா நினைவுகளும் அவர்களுக்கு நல்லா வருமா. இந்த வல்லாரையை 50 மில்லி அளவிற்கு நம்ம சாரா எடுத்து வச்சுருக்கோம். அதனோடு கூட 200 மில்லி பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த பாலோடு இந்த வல்லாரை இலை சாறை சேர்த்து நல்லா கலக்கிடுறோம். கலக்கிட்டு நான் மலைத்தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு சாதாரண தேன் கிடைச்சாலே சேர்த்துக்கலாம். என்னடா இது மலைத்தேன் தான் சேர்க்கணுமான்னு கிடையாது. தேன் ஒரு எந்த மருந்தோடு தேன் சேருகிறதோ அந்த மருந்து மருத்துவ குணங்களை அதிகப்படுத்தும், நோயை சீக்கிரமாக குணப்படுத்தும். இப்போ நம்ம ஞாபக மறதிக்காக ஒரு மருந்து செஞ்சுட்டு வரோன்னா அந்த ஞாபக மறதி வெகு விரைவில் அவங்களுக்கு குணம் பெற செய்யும். அவங்களுடைய மூளை திறன்கள் எல்லாம் பொலிவு பெற செய்யும். எந்த நினைவுகளாக இருந்தாலும் சட்டுன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருமா. அந்த அளவுக்கு தேன் ஒரு காயக்கல்ப மருந்து. தேனில் இருக்கின்ற நிறைய அந்த சத்துக்கள் உடலில் தொடர்ந்து கிடைக்குமா. அந்த பாலோடு தேன் சேரும்போது பாலில் இருக்கிற நாட்டு மாட்டு பால் நம்ம சேர்க்குறோம். விட்டமின் டின்னு சொல்லுவாங்க. சூரிய வெப்பத்தில் எப்படி டி புரோட்டீன் இருக்கிறதோ நாம் காய்ச்சக்கூடிய இந்த பாலிலும் டி புரோட்டீன் இருக்கிறது. டெண்டர் அரஸ்டிங் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. நீ சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா முதுகு இப்படி கூன் வளைஞ்சி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது எலும்புகளில். பால் தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதுகு நல்ல பலம் பெற்று எலும்புகள் பலம் பெறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால் இப்போ நம்ம காய்ச்சக்கூடிய இந்த 200 மில்லி பாலும் அதனோடு 50 மில்லி அளவிற்கு வல்லாரையினுடைய சாறையும் நல்லா கலந்துட்டு அதோடு 20 மில்லி அளவிற்கு தேனை சேர்க்குறோம். பெரியவங்களாக இருந்தால் 20 மில்லி அளவுக்கு சேர்க்கலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு 5 மில்லி சேர்த்தாலே போதுமானது. ஒரு அரை டம்ளர் 100 ml அளவிற்கு குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பிட்ட பிறகு, அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ட பிறகு, 2 வேளையும் சாப்பிட்ட பிறகு இந்த பாலை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். அவங்களோட நினைவுகள் எல்லாம் என்ன படிக்கிறாங்களோ அதை நினைவுகளிலே கரெக்டாக அவங்க ஒப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு காயக்கல்ப மருந்தாக அமையும்.